ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியே நம்மளுடைய இலக்கியா கர்ப்பமாயிட்டாங்க. நம்ம ஜானி அம்மாவை பார்த்திங்கன்னா பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. இந்த வீட்டோட சந்தோஷமே நிலக்குழிஞ்சு இருந்துச்சு. இந்த டைமில் நான் சொன்னதை மாதிரியே பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றாங்க. இந்த விஷயத்தை கார்த்திகன்னு சொன்னால் ரொம்பவுமே சந்தோஷப்படுவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய இலக்கியா பார்த்திங்கன்னா கார்த்தி நான் இப்படி தான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னது பார்த்தீங்கன்னா அண்ணி சூப்பர் அண்ணி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானி அம்மா சரி இந்த பைரி இப்போ வெளியே போயிருக்கா, இவளுக்கு இலக்கியா ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறது தெரிய தேவையில்லை. தெரிஞ்சால் கண்டிப்பாக இலக்கியாவோட குழந்தைக்கு ரொம்பவுமே ஆபத்து. இந்த அஞ்சலி கூட கூட்டு சேர்ந்துட்டு ஏதோ ஒரு வழி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு வேலைக்குள்ளே வீட்டில் ஒரு சிறப்பான பூஜை நடத்துகிறாங்க. அந்த பூஜையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் இந்த வீட்டோட சந்தோஷம் என்னால் போயிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர போகிற வாரிசால் உங்களால் சந்தோஷம் திரும்ப வந்திருக்கு. இது கெடாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது நம்ம 4 பேருக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா பூஜையை முடிச்சுட்டு இனிமேல் நம்ம இலக்கிய எந்த ஒரு வேலையை செய்ய வைக்க போகிறது இல்லைங்க. நம்மளுடைய ஜானி அம்மாவும் பார்த்திங்கன்னா இலக்கியாவுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தர போகிறாங்க. ஆனால் எதுக்குன்னே தெரியாது. இந்த பைரி மண்டியை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு இன்னும் என்னென்ன வேணுமோ பார்த்திங்கன்னா இந்த பைரி வச்சு செஞ்சு அவங்கள சாப்பாடு செய்ய வைக்கிறது எல்லா வேலையும் செய்ய வைக்க போகிறாங்க. நம்மளுடைய ஜானகி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா காலமிக்க விடுற வரைக்கும் இந்த பைரவி தான் பண்ண போகிறாங்க. நம்மளுடைய இலக்கிய பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம எப்படியோ அத்தை சொன்ன மாதிரி இந்த வீட்டோட சந்தோஷத்தை திருப்பி கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று எடுத்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அதாவது இந்த அஞ்சலி இந்த பைரியை தெரிஞ்சுன்னா என்ன பிளான் பண்ணி அதை அழிக்க பிளான் பண்ணணும். நமக்கு ரொம்பவுமே பதற்றோடத்தோட பயத்தோடவே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இலக்கியா நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உன் பக்கம் இருக்க வரையும் அப்படி எந்த ஒரு அசம்பாவிதம் நான் நடக்க விட மாட்டேன். அந்த அஞ்சலியை வீட்டை விட்டு துரத்துறேன். கண்டிப்பாக அவளால் எந்த ஒரு ஆபத்தும் வராது. இந்த பைரவி தான் இருக்காங்க. அவங்களுமே நம்ம கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்க வச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்புகிறோம். இல்லை அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி குழந்தை பிறக்க வரையும் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடை பார்த்தா மட்டும்தான் வேலைக்காக கௌதம். இல்லைனா நம்ம நம்மளை எப்படி அழிக்கிறதுன்றதை மட்டும்தான் இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரபர எபிசோட்லாம் இந்த மாதிரி தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.